சம்பந்தமான பல நோய்களை பற்றியும் அந்த நோய்களை எவ்வாறு தடுக்கலாம் என்பதை பற்றியும் அந்த நோய்களுக்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றியும் இன்றைக்கு நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். இன்று நான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழணும்னு சொன்னேன். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பாசிட்டிவாக வச்சுக்கணும். பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோன்னா உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. இதை ஸ்டைலில் பாருங்கள். மறுபடியும் பாசிட்டிவ்ன்றது தென்றல், நெகட்டிவ்ன்றது சுனாமியா புயல் மாதிரி உங்களை அழிக்கின்றது. அது ரெண்டும் மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள் தான். இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் வர எஃபெக்ட் பார்த்திங்கன்னா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் 2 நிமிடத்தில் வந்துடுது. ஏன்னா இரத்த குழாயில் ரத்தம் உறைவதால், ரத்தம் சுருங்குவதால் இது உடனே ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு இதயத்துக்குள்ள ரத்தம் கட்டானவுடனே ஹார்ட் நின்றுடுது, இறந்துடுறாங்க. இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் எதனால் வருது ஸ்ட்ரெஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைடை பாருங்களேன். இந்த ஸ்லைடை பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு இந்த அட்ரினல் ஹார்மோன் கூடின உடனே உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் 120லேருந்து 80 அதிகமாக கூடிடுது. 180 100ன்னு கூடுது. இதய துடிப்பு 70லேருந்து 72லேருந்து 80 90 100 கூடுது. உடனே ரத்தத்தில் சுகர் கூடிடும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது நீங்கள் சுகர் சாப்பிடாட்டா கூட உங்கள் கல்லீரல் சுகரை கரைச்சி ரத்தத்தை கலக்க வச்சிருது. சுகரை ஜெனரேட் பண்ணிடும் உங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது கல்லீரல். அது மட்டும் இல்லை, கெட்ட கொலஸ்ட்ரால் என்ற எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 100க்கு கீழே இருக்க வேண்டியது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது பல மடங்கு கொலஸ்ட்ரால் கூடும் பொழுது அதே நிலையில் இதயத்தில் HDL என்ற ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீனை குறைத்து விடுகிறது. இது அனைத்தும் இதய இரத்த குழாயை சுருங்க வைத்து மாரடைப்பு வர காரணமாகிறது. மாரடைப்பு வர காரணம்னா இதே காரணங்கள் தான் ஹார்ட் அட்டாக், கிட்னி அட்டாக், எல்லா உறுப்புகளும் அட்டாக் வர்றதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்லைடை பாருங்களேன். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் எஃபெக்ட்னால் வேறு என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த டென்ஷன் ஹெட்டேக்குன்னு வருது, மைக்ரைன் வருது, ஒத்த தலைவலி, தலைவலி அனைத்தும் மென்டல் டென்ஷனால் வருது. அடுத்தது கை கால் நடுக்கம் வர்றது. ஏன்னா அட்ரினல் கூடினோடனே நரம்பு தலைச்சி கை கால் நடுக்கம் வரலாம். இந்த அல்சர் வருது பார்த்திங்களா, நிறைய அல்சர், எரிச்சல், அந்த ஹைட்டஸ் ஹெர்னியா அனைத்துமே மென்டல் டென்ஷனால் வருது, கார்டிசால் ஹார்மோன் கூறதுனால. அதை விட ஆஸ்துமா, மூச்சு வாங்கிறது, வீசிங் வர்றது, அது அனைத்தும் கூட ஒரு முக்கியமான காரணம் நெகட்டிவ் எமோஷன்ஸ். நம்ம உடம்பில் இருக்க நிறைய ஸ்கின் டிசீஸ் பார்த்துருப்பீங்க. அந்த டேண்ட்ரஃப், ட்ரை ஸ்கின், எக்ஸிமா, சோரியாசிஸ், பல ஸ்கின் டிசீஸஸுக்கு காரணம் கூட நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஈஸியாக தொத்திக்கும். பாசிட்டிவாக தான் இன்ஃபெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இன்ஃபெக்ஷன் வருவதற்கு கூட அவங்களுக்கு தான் காரணம். அதை விட இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நிறைய பார்ப்பீங்க, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட்லாம் ரொம்ப வீக்கம் ஜாயிண்ட் செயலற்று போவது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். SLE என்ற சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமட்டோசிஸ், பாலியோமையோசை எல்லாமே இந்த கொலாஜன் டிசீஸ் அப்புறம் ஆட்டோமின் டிசீஸ் கூட நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் வந்துடுது. இப்போ சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை, பல காரணங்களான பல கேன்சர்களுக்கும் மிக முக்கிய காரணம் எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை வாழ்க்கை முறையும். ஸோ பல கேன்சர்களுக்கும் அது காரணமாகிடுது. இது ஆங்ஸைட்டியோடு போகிறான் வச்சுக்கோ, அவன் தான் ப்ரோன் ஃபார் ஆக்சிடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, எப்போ கன்சீல்டாக டிப்ரெஸ்டாக போகணும் அவன் சூசைடு கூட பண்ணிக்கிறான்.
அதை விட இந்த கடைசி லைனில் பாருங்கள், எய்ட்ஸு கூட இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் எய்ட்ஸ் வராது, HIV வைரஸ் வராது. ஆனால் இந்த மனநிலையில் இருப்பவர்கள் ஒரு பெண்ணின் மனைவியுடன் உடலுறவு மட்டும் போதாது என்று பலருடன் செல்வதால் அவர்கள் எய்ட்ஸ் வந்துடுது. ஸோ எல்லா வியாதிகளுக்கும், மனிதன் கஷ்டப்படுகின்ற எல்லா வியாதிகளுக்கும் மிக முக்கியமாக ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், தூக்க இன்மை, தூக்கம் இல்லாமல் இருப்பது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், நான் சொன்னது அனைத்துமே உங்கள் எதிர்மறை எண்ணங்களால் வருகின்ற வியாதிகள். அதுலேருந்து முற்றுப்புள்ளி வைக்கணும், மனசை நீங்கள் மாற்றிக்கணும். அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன், எவன் ஒருவன் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விட்டால், நான் எவ்வளவோ வியாதி சொன்னேன்ல, அந்த வியாதிகள் அனைத்திலும் இருந்து 100க்கு 100 பூரணம் குணமடைந்து மறுபடியும் வாழ்க்கை வாழ்வதற்கு எவ்வளவு சீக்கிரம் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நேர்மறை எண்ணங்களான பாசிட்டிவ் தாட்ஸ் வந்துடணும். நீங்கள் இன்னும் நெகட்டிவ் தாட்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? நெகட்டிவ் லைஃப் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதான் நான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் பார்ப்பேன், அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், பெண்ணுக்கு அவங்க பொண்ணுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு அம்மாவுக்கு வந்துடுச்சேன்னு சொல்லி இந்த பெண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஒரு வீட்டில் இறந்து விட்டார்கள்னு சொல்லி ஒரு அப்பா அம்மா பெரிய பணக்காரங்க, ஒரே பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறான். இறந்தது அதிர்ச்சியாகி இந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக், அவருக்கு ஸ்ட்ரோக். அதனால் என்ன இறந்தவங்க வந்துட போகிறாங்களா? அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன், எது நடக்கின்றதோ வாழ்க்கையில் அதை காட்சியாக பாருங்கள். சினிமா பார்க்குற மாதிரி போயிடணும் தவிர, அது வாழ்க்கையில் நேர்கின்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் காட்சிகள். உங்கள் வாழ்க்கையில் உள்ளே போய் நீங்கள் மாட்டிக்கொண்டால் நீங்கள் இறந்து விடுவீர்கள். அதுக்காக அடிக்கடி ஒரே ஒரு எவ்வளவோ நீங்கள் போராடினாலும் ஒரு வியாதியை நீங்கள் வாங்கி கொள்ள முடியாது. ஒரு உயிரை நீங்கள் உயிர் போவதால் அந்த உயிரை மறுபடியும் திரும்பி வாங்க முடியாது. அதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்த கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் உள்ளே நீங்கள் போகாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெளியிலிருந்து ரசித்து பாருங்கள். ஸோ பி அப்சர்வர் ஃபார் யுவர் ஓன் லைஃப், டோன்ட் கோட் இன்டு யுவர் லைஃப். அப்போ தான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் நடக்கும் பல நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேசிக்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியில் நிறைய நாட்கள் மருத்துவத்துறை தொடர்பான பல பிரச்சனைகளை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மக்கள் விரோத நடவடிக்கைகள் அல்லது மக்கள் படக்கூடிய அல்லல்கள், மருத்துவத்தினுடைய விலை என்பது இன்றைக்கு மிகவும் அதிகரித்து விட்ட நிலை, பல சமயங்களில் மருத்துவமனைகள் என்பது மக்களை சூறையாடக்கூடிய ஒன்றாக இருப்பதையும் மக்களை தவறாக வழிநடத்தக்கூடியதாக இருப்பதை பற்றியெல்லாம் கூட நாம் பேசியிருக்கிறோம். நவீன மருத்துவமாக இருக்கட்டும் அல்லது மரபு வழி வைத்தியமாக இருக்கட்டும், அதை நாம் எப்படி எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் கூட நாம் மிக விரிவாக இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். ஆனால் அதில் நாம் பேசிய பெரும்பாலான விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்களாக அல்லது ஒரு சமூகத்தில் நல்ல விஷயங்களையே இல்லையா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு மருத்துவத்துறையினுடைய சீரழிவுகளை பற்றி நாம் ஏராளமாக இந்த நிகழ்ச்சியில் விவாதித்திருக்கிறோம். ஆனால் இவற்றுக்கு இடையே இவ்வளவு பெரிய இந்த எதிர்மறையான அல்லது ஒரு சமூகத்தை நோய் போல பிடித்திருக்கக்கூடிய மருத்துவத்துறை சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாம் பேசக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில்தான் சமீபத்தில் ஒரு மக்கள் நல மருத்துவர் ஒருவருடைய மறைவு பற்றிய செய்தியை படித்தபோது மனம் நெகிழ்ந்தது. உண்மையில் இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா என்று வியக்க வைத்தது. அதாவது கோவையில் சித்தாபுரம் என்ற இடத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மருத்துவம் செய்து வந்த மருத்துவர் பாலசுப்ரமணியன் என்பவர் சமீபத்தில் மரணமடைந்தார். அவரை பற்றி மிக விரிவான செய்திகள் ஏடுகளில் வெளிவந்தன. அப்படிப்பட்ட அந்த மருத்துவர் என்ன செய்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் உண்மையிலேயே மிக குறைவான கட்டணத்தில் ஏராளமானோருக்கு அவர் வைத்தியம் செய்து வந்திருக்கிறார். 1951 பிறந்த பாலசுப்ரமணியன்
பிறகு அரசு மருத்துவமனையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு அவர் ஒரு சிறிய அறையில் தன்னுடைய இந்த ஒரு கிளினிக்கை தொடங்குகிறார். அப்படி வருகிறவர்களிடம் அவர் முதலில் வாங்கிய கட்டணம் என்பதே 2 ரூபாய் மட்டும்தான். 2 ரூபாய் கட்டணத்தில் அவர் மக்களுக்கு எந்த சிக்கலான சிகிச்சை முறையும் பரிந்துரைக்க மாட்டார். மாறாக மருத்துவம் என்பது மிகவும் எளிமையானது, மக்களுக்கு குறைந்தபட்சமான அவர்களுடைய நோய்களை எல்லாம் நாம் மிக குறைந்த செலவில் தீர்க்க முடியும் என்பதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. ஆனால் லாப நோக்கம் கொண்ட மருத்துவமனைகள் அவர்களை தேவையற்ற பரிசோதனைகளுக்கு ஆட்படுத்துவதும் தேவையற்ற சிகிச்சைகளுக்கு ஆட்படுத்துவதும் வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் பாலசுப்ரமணியன் தன்னுடைய சேவையை ஆரம்பித்த போது அவர் 2 ரூபாய் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான மருந்துகளை எழுதி கொடுப்பார். அப்படி எழுதி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவரை நேரில் வந்து பார்க்க முடியாதவர்களுக்கு தொலைபேசியிலேயே அவர்கள் நோய்களுடைய அறிகுறிகளை கேட்டே பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகளை எழுதி கொடுப்பார். அப்படி குணமடைந்தவர்கள் பல்லாயிரம் பேர் இருக்கிறார்கள். அப்படியும் குணமாகாவிட்டால் நேரில் வர சொல்லி அவர்களுக்கு எந்த பெரிய செலவினமும் ஏற்படாத வகையில் அவர்களுக்கு சிகிச்சைகளை பரிந்துரைப்பார். அதோடு குழந்தைகள் முதியவர்களிடம் அவர் கட்டணமே வாங்க மாட்டார் என்பது ஒரு கூடுதல் செய்தி. இலவச மருத்துவம் செய்து வந்திருக்கிறார். இந்த 2 ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்து அவரை மக்களாக பார்த்து இவ்வளவு குறைவான தொகைக்கு நீங்கள் வைத்தியம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவர்களே அந்த கட்டணத்தை 10 ரூபாயாக உயர்த்துகிறார்கள். பிறகு சமீபத்தில் தான் அது 20 ரூபாயாக அது மாறியிருக்கிறது. நன்றாக நினைத்து பாருங்கள், ஒரு மருத்துவர் என்பவர் 20 ரூபாய்க்கு அவர் ஒரு வைத்தியம் செய்கிறார் என்பதை உங்களால் நினைத்து பார்க்க முடிகிறதா? சமீபத்தில் ஒரு உடற்பயிற்சி மருத்துவரை நான் சந்தித்தேன். அந்த உடற்பயிற்சி மருத்துவர் கொஞ்சம் உடற்பயிற்சி சார்ந்த சிகிச்சைகளில் அவர் கொஞ்சம் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒருவர். அவருடைய கன்சல்டேஷன் ஃபீஸ் அது எவ்வளவு என்று கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அவரை சந்தித்து பேசுவதற்கு 2000 ரூபாய் கன்சல்டேஷன் ஃபீஸ். யாரால் கொடுக்க முடியும்? நடுத்தர மக்கள் கூட கொடுப்பதற்கு அஞ்சக்கூடிய ஒரு தொகை அது. இத்தனைக்கும் அவர் என்னென்ன உடற்பயிற்சிகளை செய்யுங்கள், இங்கு வந்து அதாவது அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உடற்பயிற்சிக்கான வழிகாட்டுதல்கள் அல்லது அது சார்ந்த பயிற்சிகளுக்கான கட்டணங்கள் அது பல்லாயிரம் ரூபாயில் இருக்கும். ஆனால் குறைந்தபட்சமான இந்த தொகை, அவருடைய ஆலோசனையை பெறுவதற்கான தொகையே 2000 ரூபாய். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வெறும் 20 ரூபாய்க்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மருத்துவம் செய்த இந்த மருத்துவரை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கிற போது அவருடைய இந்த அணுகுமுறை என்பது, அதாவது ஒரு நாளைக்கு 250-300 பேர்கள் கூட அவரிடம் வருவார்கள். அவர்களுக்கு தேவையான எளிய மருந்துகளை பரிந்துரைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களை ஒரு பெரும்பாலான மக்களுக்கு பெரும் சேவையை அவர் ஆற்றியிருக்கிறார். இது உண்மையிலேயே ஒரு மக்கள் மருத்துவர் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த இலக்கணமாக அந்த மருத்துவர் திகழ்ந்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவரை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து இந்த சிகிச்சையை பெற்று வந்தவர்களிடம் அவர் ஒரு விதமான இந்த ஒரு பிணங்களை எரிப்பதற்கு, இறந்தவருடைய உடல்களை எரிப்பதற்கு சான்றிதழ்கள் வழங்குவது, மருத்துவ சான்றிதழ்கள் வழங்குவது, இதையெல்லாம் கூட அவர் அதாவது அவர் எந்த கட்டணமும் பெற்றுக்கொள்ளாமல் அவர் அளித்து வந்திருக்கிறார் என்கிற ஒரு செய்திகளும் கூட சொல்லப்படுகின்றன. அவர் இறந்தபோது பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அவருடைய இறுதி ஊர்வலத்தை நடத்துகிறார்கள். அங்கு வந்திருந்தவர்களுக்கெல்லாம் யாரோ டீ விற்பவர்கள் இலவசமாக டீ விநியோகிக்கிறார்கள், தண்ணீர் பாட்டில்களை யாரோ இலவசமாக கொடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் இறந்துவிட்டால் எப்படி அந்த சமூகம் என்பது அந்த மரணத்தை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொள்ளுமோ அப்படி ஒரு மருத்துவருடைய ஒரு மரணத்தை தன்னுடைய கைகளில் ஏந்தி சென்ற அந்த காட்சியை பார்க்க முடிந்தது. எங்கள் ஊருக்கு அருகில் என்னுடைய சிறு வயதில் கூட அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் இருந்தார். அவரும் 2 ரூபாய் கட்டணத்தில் தான் மருத்துவம் செய்து கொண்டிருந்தார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை தேடி வருவார்கள். அதாவது எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள மணப்பாறை என்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணன் என்ற பெயர் கொண்ட அந்த மருத்துவர் மிகப்பெரிய அளவிற்கு புகழ் பெற்றிருந்தார். அதோடு மட்டுமல்ல, அவர் இறந்தபோதும் இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் நடந்தது மட்டுமல்ல, மணப்பாறை நகரத்தில் மக்கள் அவருக்கு சிலை வைத்தார்கள். ஆக இது எல்லாமே நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய உண்மைகள் இருக்கின்றன. இது போன்ற ஒரு மக்கள் நல மருத்துவர்கள் தான் எளிய மக்களினுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கிறார்கள். இன்றைக்கு மருத்துவக் கல்வி என்பது ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக மாறிவிட்டது. அப்படி இருக்கிற போது பல லட்சம் ரூபாய் பணத்தை கட்டணமாக கட்டி படிக்கிறார்கள். பிறகு அதைவிட பன்மடங்கு லாபம் ஈட்டுவதற்காக மக்களை ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் ஆர்த்தி பணம் பறிக்கக்கூடிய இந்த வலைக்குள் பெரும்பாலான மருத்துவர்கள் வந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் பாலசுப்ரமணியன் போன்ற இந்த மருத்துவர்கள் ஒரு காலத்தினுடைய ஒரு அழியாத ஒரு சாட்சியமாக அல்லது மக்களினுடைய ஒரு அழியாத ஒரு மக்கள் நல சாட்சியமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது மருத்துவம் என்பது இன்னும் மக்கள் நலனுக்கானது,
ஒரு மருத்துவர் விரும்பினால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மிகச்சிறந்த சேவையை அளிக்க முடியும். இலவசமாகவோ குறைந்த கட்டணத்திலோ அந்த சேவையை வழங்க முடியும். இன்று இருக்கக்கூடிய கார்ப்பரேட் மருத்துவ பண்பாட்டிற்கு எதிராக மக்கள் நல பண்பாடு ஒன்றை மருத்துவத்துறையில் கொண்டு வர முடியும் என்பதைத்தான் இந்த விஷயம் நமக்கு காட்டுகிறது. இதை உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது பாலசுப்ரமணியனை பற்றி படிக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் சரி, மக்களுடைய மனதிலிருந்து பெறக்கூடிய இத்தகைய புகழை, இத்தகைய ஒரு நல்லெண்ணத்தை நீங்கள் பெற முடியுமா? இந்த புகழை விட ஒரு சிறந்த செல்வம் என்பது இருக்க முடியுமா? அப்படி இருக்கிற போது முடிந்தவரை எளிய மக்களுக்கு இந்த சேவைகளை இலவசமாகவோ குறைந்த கட்டணத்திலேயோ வழங்குவதன் மூலமாக நீங்களும் பாலசுப்ரமணியன் அவர்களைப் போல மக்கள் மருத்துவராக அவர்களுடைய இதயங்களில் நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள் என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எல்லாவற்றையும் விட இந்த கார்ப்பரேட் மருத்துவ கலாச்சாரத்தினுடைய இந்த மக்களை சூறையாடக்கூடிய, கொள்ளையடிக்கக்கூடிய இந்த பண்பாட்டிற்கு எதிராக மக்கள் நலம் சார்ந்த மருத்துவம் என்பது வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அப்படி வளர்த்தெடுக்கிற போதுதான் உண்மையில் மக்களுக்கு உண்மையான நல்வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையில் சாதித்தவர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு எந்த துறையிலிருந்து என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக வழங்க வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர், பத்திரிகையாளர் திரு குழந்தைராஜன். ஒரு சமூக ஆர்வலரா இன்னைக்கு சமூகத்துல இந்த பண தட்டுப்பாடு சாமானிய மனிதனை எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு, 500-1000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்துல இல்ல, செல்லாதுன்ற ஒரு அறிவிப்பு வந்ததிலிருந்து இன்னைக்கு மக்கள் படும் பாடு பத்தின பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். ஒரு சமூக ஆர்வலரா, ஒரு பத்திரிகையாளரா, ஒரு படைப்பாளியா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. நீங்கள் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர், ஒரு பத்திரிகையை நடத்திட்டு இருக்கீங்க, எழுத்தாளராக நிறைய நாவல்கள் எழுதியிருக்கீங்க, இன்னைக்கு விவசாயிகள் சார்ந்த ஒரு பத்திரிகையும் நீங்கள் வெளியிட்டுருக்கீங்க. இப்படிங்கிற போது இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற சூழல், இங்கே போக்கு எப்படி இருக்குது, மக்களோட பிரச்சனைகள் என்ன, இதை வந்து ஒரு பத்திரிகையாளர் அப்படின்ற கோணத்திலையும் படைப்பாளின்ற கோணத்திலையும் நேரடியாக பார்த்த பல அனுபவங்கள் இருக்கும். அந்த முறையில் இப்போது இந்த 8ஆம் தேதிக்கு அப்புறமா நம்ம நாட்டில் நடக்கிற இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், 500-1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிற ஒரு திடீர் அறிவிப்பு வந்து ஒரு அடிப்படையிலேயே ஒரு பெரிய ஒரு பாதிப்பை சாமானிய மனிதர்கள் மத்தியில் உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பாதிப்புலேருந்து எப்போ மீண்டு வரப்போகிறாங்க, எப்போ இயல்பு நிலை திரும்பும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியோட தான் நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம கடத்திட்டு இருக்கோம். இந்த சூழலில் இருக்கிற பாதிப்புகள் சார்ந்த பல விஷயங்களை உங்களோட பார்வையில் எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த அறிவிப்பு திடீர்னு ஒரு இரவு 8 மணிக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. அந்த நேரத்துக்கு அப்புறமா நம்ம வங்கிக்கு போக முடியாது, அடுத்த நாள் என்ன பண்ணணும் இப்படிங்கிற ஒரு நிலையில ஒரு திடீர் அறிவிப்பு அப்படிங்கிறது எப்படி ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு? அதாவது அந்த 8ஆம் தேதி பிரதமர் அறிவிப்பதற்கு முன்னால் பின்னாலும் சில சம்பவங்கள் நடந்திருக்கும். அது எப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை வந்து இங்கே நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். அன்றைக்கி நான் யதார்த்தமாக 9ஆம் தேதி காலையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் இருந்தேன். அப்போ 8ஆம் தேதி காலையில் பிடுங்கப்பட்ட காய்கறி எல்லாம் வந்து விவசாயிகள்லாம் கொண்டாந்து மார்க்கெட்டுக்கு வருது. அன்றைக்கி அவங்க ஒரு கனவோடு வர்றாங்க. ஏன்னா அது 3 மாத உழைப்பு, ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஒரு கத்திரிக்காயோ ஒரு தக்காளியோ உற்பத்தி பண்ணுறது நேற்று போட்டு இன்றைக்கி எடுக்கிறது இல்லை. அது 3 மாத உழைப்புக்கு கிடைத்த பலன். அந்த பலனை பணமாக்குவதற்காக இங்கே கொண்டாடுறாங்க, மார்க்கெட்டுக்கு கொண்டாந்தோன்னே அதற்கு நாள் ஒரு கத்திரிக்காய் வந்து 40 ரூபா விற்ற கத்திரிக்காய் 40 ரூபாய்க்கு ஏறக்குறைய 20 ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய சூழலில் உள்ள கத்திரிக்காய் வெறும் 3 ரூபாய்க்கு எடுக்கப்பட்டது. அன்னைக்கு 3 ரூபாய்க்கு எடுக்கப்பட்டதும் இல்லை, எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஏன்னா திடீரென்று இந்த நோட்டு செல்லாதுன்னு சொல்லணுன்னா நாள் வரை வியாபாரிகள்லாம் சுமையாக 100 ரூபா தாளாக நிறைய அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காமல் 500 ரூபா சிம்பிளாக வச்சுக்கிட்டு இருந்த வியாபாரிகள்லாம் இப்போ இந்த செல்லாது என்ற அறிவிப்பு அடுத்த நாள் அந்த விவசாயிகளுக்கும் கொடுக்க முடியாமல், வாங்குறதுக்கு பணம் இல்லாமல், அதாவது 100 ரூபா தாள் இல்லாமல் என்ன செய்யப்பட்டதுன்னா வேணான்னு சொல்லப்பட்டது. பறித்தது நஷ்டம், அடுத்து கொண்டாந்த செலவு நஷ்டம்,
அதை பணமாக்க முடியாத சூழல் நஷ்டம். இது பயங்கர விவசாயிகளை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை பார்த்து எனக்கு ரொம்ப உண்மையிலே மிக வருத்தமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சில முன் நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு தோணும். கருப்பு பணத்தை ஒழிக்கணுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை ஒழிப்பதற்கான நடைமுறையை கொண்டு வரும்போது அதில் வர்ற சிக்கல்களையும் ஆழ்ந்து முன்னாடியே யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு அந்த இடத்துல ரொம்ப மிக வருத்தமாக இருந்துச்சு. இப்போ இங்கே சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப வேகமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். பொழுது விடிஞ்சால் எல்லாரும் வேகமாக ஓடிட்டே வேலைக்கு போகிறன்ற இந்த ஒரு சூழலில் இந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்ற ஒரு அறிவிப்பு தினந்தோறும் வங்கிகள் வெளியிலேயே காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை மாற்றிருக்குன்றதை தான் நம்ம பார்க்குறோம். வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இனி சென்னையை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி பார்க்குறீங்க? சென்னையில் அதாவது ஒரு காலத்தில் வந்து 100 ரூபா அப்படிங்கிறதே ஒரு மிக நீண்ட நாட்களுக்கு போதுமான பணமாக இருந்துச்சு. அது நாளடைவில் அதனுடைய மதிப்பு குறைந்து 500 ரூபா இன்றைக்கி ஒரு நாள் தேவையாயிருச்சு. சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்க, சின்ன சின்ன வேலைகள், கொத்தனார், சித்தாள், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறவங்களுக்கு கூட 500, 550, 600ன்னு சம்பளம். அப்போ பேசிக்காக அவங்களுக்கு கிடைக்கிறதே ஒரு 500 ரூபா தாளும் ப்ளஸ் அதுதான் கிடைக்கும். இப்போ இந்த 500 ரூபா தாளை அடுத்த நாள் செல்லாதுன்னு அறிவிச்சோன்னே நாள் வாங்கின அந்த 500 ரூபாய் வச்சு என்ன பண்ணுறது? அப்போ அடுத்து என்ன செய்கிறாங்க, அதை மாற்றுறதுக்கு வங்கிக்கு போகிறாங்க. வங்கிக்கு போகும்போது அன்றைக்கி காலையிலேருந்து வர்ற கூட்டம் ஏறக்குறைய அன்றைக்கி சில வங்கிகள்லாம் இரவு வரை இழுத்துருச்சு. அப்போ ஒரு 500 ரூபாய் மாற்றுறதுக்கு ஒரு நாள் வேலையும் போய் அன்றைக்கி அந்த 500 ரூபாய் மாற்றினாத்தான் குடும்பத்திற்கு தேவையானதெல்லாம் வாங்கலாங்கிற ஒரு சூழல் வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை சாதாரண மக்களுக்கு தான் ஏற்படுத்துச்சு. அது அது எப்படி அந்த அணுகுமுறை எப்படி பண்ணலை அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். என்ன அப்படின்னா, 500 ரூபாயை மாற்றணும்னா 100 ரூபா தாள் வேணும். இந்த 100 ரூபா தாள் ஆல்ரெடி எல்லா பேங்க்லேயும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு இதையும் ஒரு சீக்ரெட்டாக பண்ணியிருக்கலாம். இதை எப்படி சீக்ரெட்டாக பண்ணி திடீரென்று அனௌன்ஸ் பண்ணப்பட்டதோ அதே மாதிரி இந்த 100 ரூபாய்களையும் கொண்டாந்து பேங்க்கில் செட்டில் பண்ணிவிட்டு இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் மிக விரைவில் 100 ரூபா தாள் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படியே இருந்தாலும் ஒரே கட்டத்தில் இதை பூரா அனௌன்ஸ் பண்ணதுனால எல்லாருக்கும் கொடுக்க முடியாத வங்கியும் திணறிடுச்சு. அதை விட இன்னொரு கொடுமை என்னென்னா, அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அடுத்த நாள் வங்கி விடுமுறை. அது மிகப்பெரிய கொடுமையாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எங்கேயும் ஏடிஎம்மும் இருக்கால, வங்கியும் இல்லை, இருக்கிறது ஒன்லி 500 ரூபா. என்ன செய்கிறது? இந்த 500 ரூபாய்க்கு எனக்கு தெரிய சில கடைகளெல்லாம் 350 ரூபாய்க்கு மட்டும் ஜாமான் கொடுத்த கடைகள்லாம் உண்டு. 500 ரூபாயை வாங்கிட்டு வெறும் 350 ரூபாய்க்கு தான் ஜாமான். 150 ரூபா போச்சு. அவங்க உழைப்பு அப்படியே 150 ரூபா, ஏறக்குறைய 1/3 உழைப்புடைய மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. இது மிகப்பெரிய வருத்தமான விஷயம் தான். இது சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு உள்ள பட்ட கஷ்டம் அதை விட கொடுமை. என்ன அப்படின்னா, அவங்க பெரும்பாலும் என்னென்னா ஏடிஎம்லேயே யூஸ் பண்ணியே பழகிட்டாங்க. இப்போ நம்ம சமூகம் அப்படி சாதாரணமாக பணம் பரிமாற்றம்லாம் ஏடிஎம்லாம் இன்றைக்கி வீட்டில் வச்சுக்க வேண்டாம், எல்லாம் சேஃபாக ஏடிஎம்மில் இருக்கட்டும், போயில எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சோம். திடீர்னு இதை அனௌன்ஸ் பண்ணோன்னே அன்றைக்கி நைட்டு ஏற்பட்ட கூட்டம் சென்னையில் பல இடங்களில் ஸ்தம்பிச்சிருச்சு, ரோடே ஸ்தம்பிச்சிருச்சு. ஏன்னா எல்லாருமே ஏடிஎம் வாசலில் போய் நின்று பணத்தை எடுக்க முயற்சி பண்ணி அங்கே எல்லாமே திரும்ப மேற்கொண்டு ஒரு 500 ரூபா வர அது மிகப்பெரிய பாதிப்புக்கு ஏற்படுத்துச்சு. அதனால் மைய அரசு இதை செய்த நடவடிக்கையை கொஞ்சம் யோசித்து நல்ல விஷயமாக செஞ்சுருக்கலாம். இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு எளிமைப்படுத்தி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய இது. இந்த 500, 1000 செல்லாது அப்படின்ற அறிவிப்புக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம 2000 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் வர ஆரம்பிச்சோம். இப்போ இந்த அறிவிப்புக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களை நம்ம கடந்திருக்கோம். இந்த சூழல்ல 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் வந்திருக்கு. இந்த 2000 ரூபாயோட இதை வச்சுட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையோடையும் இன்னைக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? இதில் பெரிய கவனிக்க வேண்டிய விஷயம், நான் பார்த்த சம்பவம், ஒரு கறிக்கடைக்கு போயிருந்தேன் ஒரு சண்டே அன்னைக்கு. அப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஃபோன் பண்ணி கறிக்கடைக்காரர்கிட்ட, ஐயா 2000 ரூபா தான் இருக்குது, நான் கொண்டாடுறவா அப்படின்னு. இவரும் எப்படி வியாபாரம் நடந்துருங்கிற ஒரு நம்பிக்கையில், நான் ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு வியாபாரம் நடக்குமேங்கிற நம்பிக்கையில் வாங்கன்னு சொல்லிட்டார். இவரும் வந்துட்டார், வீட்டில் கெஸ்ட்லாம் வந்திருக்கா, 1 கிலோ கறி கொடுங்கன்னு சொல்லிட்டு 2000 ரூபா தால கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, 1400 ரூபாய்க்கு நான் இங்கே போகிறது, இப்போதைக்கு சில்லறை இல்லை, நீங்கள் போயிட்டு சாயங்காலம் வாங்க அப்படின்னாரு. இதை வச்சு தாயே நான் திரும்ப மற்ற ஜாமான், வெறும் கறியை மட்டும் கொண்டு போய் சமைக்க முடியாதுல்ல, மற்ற ஜாமான்லாம் வாங்கணும் அப்படின்னா 2 பேரும் மிகப்பெரிய தகராறு ஆயிடுச்சு. இதில் என்னென்னா 2 பேருமே நீண்ட நாள் வாடிக்கையாளர், நீண்ட நாள் கடைக்காரரு. ஆனால் 2 பேரும் என்ன செய்யணும், இந்த சின்ன விஷயத்தினால மிகப்பெரிய பிரச்சனையே வந்துருச்சு.
எப்படி நீ ஃபோன் பண்ணிட்டு தானே வந்தேன்னு அவர் கேட்க, இவர் நான் என்ன செய்ய, நான் வந்துடும் நினச்சேன் வரல என்ன செய்ய அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய பாதிப்பு தான். ஏன்னா சில்லறையே இல்லைங்கிற போது 2000 ரூபாய்க்கு எப்படி சில்லறை கொடுக்குறது? ஒரு சில்லறை தட்டுப்பாடுங்கிறத இங்கே பிரச்சனையே. அதாவது 500 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாது, 100 ரூபா தான் செல்லும். இப்போ 100 ரூபாய்னா இவருக்கு கொடுக்க வேண்டியது 1400 ரூபா. 1400 ரூபாய்க்கு சில்லறை அவர் கொடுக்கணும். எங்கே போவார்? அந்த சூழல் மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுச்சு. இது ஒரு சம்பவம். அதுபோக 2000 ரூபா தாள் அப்படிங்கிறது எல்லாராலையும் பேங்கில் வாங்க முடியாது. ஏன்னா அவன்கிட்ட இருப்பே 1000 ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்கும். சில வங்கிகள்லாம் பண்ண விஷயங்கள் மிகப்பெரிய விஷயம். என்ன அப்படின்னா, எப்படி நோட்டு செல்லாதுனோன்னா உடனே அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க செல்லாது அப்படின்னு. ஆனால் செலுத்த வேண்டிய, அதாவது அந்த தேவையானவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அங்கே இல்லாதனால மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு வங்கிகளில். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் 24,000 ரூபா எடுத்துக்கலாம்னு சொல்கிறார். ஒரு வங்கியில் நான் போய் நிற்கிறேன். அப்போ ஒருத்தர் வேகமாக வந்து 24,000 ரூபாய்க்கு ஒரு வித்ட்ராயல் ஃபார்ம் கொடுக்குறாரு. உடனே அவர் வித்ட்ராயல் ஃபார்ம் 24,000 ரூபாய்க்கு, இல்லைங்க அதெல்லாம் கிடையாது, அடிச்சுட்டு 10,000 ரூபான்னு எழுதிட்டாங்க. இல்லைங்க அனௌன்ஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறார். இல்லை அனௌன்ஸ் பண்ணியாச்சு, எங்கிட்ட கொடுக்க பணம் இல்லைல்ல, இப்போ இத்தனை பேர் இருக்காள் எப்படி நாங்கள் கொடுக்குறது அப்படின்னு வங்கி மேலாளர் அவரோட ஆர்கியூ பண்ணுறாரு. அவர் சொல்கிறார், ஐயோ 24,000 ரூபா கொடுத்தாங்க, சேர்த்து பணம் நகையை தருவேன், நான் 10,000 ரூபா கொடுத்துட்டு நகையை தர மாட்டேன், எப்படி நான் கொடுக்குறது? நீ அனௌன்ஸ் பண்ண, அதை ஸ்டாப் பண்ண அனௌன்ஸ் பண்ணோன்னா ஸ்டாப் பண்ணுறீங்கள, அப்போ கொடுக்க சொல்லணும்னா கொடுக்கணும்ல அப்படின்னு. அது ஒரு பெரிய சண்டை. இது ஒரு நடைமுறையில் பார்க்க என்ன இது அடுத்த நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தோணும். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய ஃபீலிங் இருக்கு இல்லையா, என்னுடைய நகை நாளைக்கெல்லாம் இன்றைக்கி நீ திருப்பலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சேர்த்து சொல்கிறான்னா, அன்றைக்கி திருப்பணும், அது அவருடைய வேலை. அன்றைக்கி திருப்ப வேண்டிய சூழ்நிலை பணம் இருந்து செய்ய முடியலைங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுது. அதுதான் எனக்கு வருத்தமான விஷயம். என்னென்னா, அரசு அனௌன்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி முறையான அந்த இது பண்ணியிருக்கணும். குறைந்தபட்சம் 500 ரூபாயை முன்னாடி விட்டுருக்கணும். இந்த 2000 ரூபாய் விடுறதுக்கு போல் 500 ரூபாயை முன்னாடி விட்டுருந்தா நிச்சயமாக இந்த பாதிப்பு குறைஞ்சிருக்கும்னு நான் கருதுகிறேன். கருப்பு பணத்தை பிடிக்கணும், ஊழலை ஒழிக்கணும், பதுக்கல்காரர்கிட்டேருந்து இதெல்லாம் மாதிரியெல்லாம் நடைமுறையில் எல்லாத்தையும் இல்லைன்னு ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை கையாளப்பட்டது. அதனால தான் ஒரு சீக்ரெட்டாக இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்ய வரும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்களை வந்து மக்கள் இதை பொறுத்துக்கணும் அப்படின்னு பிரதமர் அவர்களே சொல்கிறத பார்க்குறோம். இந்த போக்கு எப்படி இது வந்து எப்படி இருக்குன்னா, உதாரணமாக பார்த்தீங்கன்னா, கருப்பு பணத்தை ஒழிக்கணுங்கிறது சரி, ரைட்டு. கருப்பு பணமாக இருந்தது ஒரு காலம். எப்போ அப்படின்னா 10,000 நோட்டு 5,000 நோட்டு இருந்த காலத்தில் மொரார்ஜி தாஸ் 78 வந்து அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, சாதாரண மக்களையும் நடுத்தர மக்களையும் சுத்தமாக அது பாதிக்கலை. ஏன் அப்படின்னா, அவங்க அந்த நோட்டையே பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த நோடு செல்லாது அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பெரிய பாதிப்பாக தெரியல. 100 ரூபா தான் உயர் மதிப்புங்கையில் அது பயன்பட்டுச்சு, எல்லாருக்கும் அது போதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. இவர் இன்றைக்கி உள்ள காலகட்டம், இன்றைக்கி மிகப்பெரிய அட்வான்ஸ், எல்லாருக்கும் பலவிதமான டெக்னிக் தெரியுது. கருப்பணம் தான் வச்சுருக்கணும்னு முடிவு பண்ணுறாரு, நிச்சயம் அதை கருப்பணமாக வச்சுக்க போகிறதில்ல. அது உண்மையிலே கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 90% அது நிலங்களாகவும் நகைகளாகவும் வைரங்களாகவும் தான் இருக்கே ஒழிய அது பணமாக இல்லை. ஒரு 6% 5% இருக்கலாம் தான், இருக்குமா இருக்காதுன்னு தெரியல, ஆனால் இருக்கலாம். அப்படி இருப்பவர்கள் கூட அதை தூக்கி போட்டுட்டு கூட இருக்கலாம். ஏன்னா அதை வந்து நம்ம போய் பேங்கில் மாற்றி நம்ம மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கலாம் இல்லையா. அது ரியலாக இது கருப்பணத்திற்கான எடுத்த ஸ்டெப்பாக இருந்தால் கூட உண்மையான கருப்பணம் இங்கே வெளியில் வரப்போகிறது இல்லை. மாட்டிக்கிட்டது பூரா அப்பாவி மக்களும் நடுத்தர மக்களும் தான் மிக சிரமத்துக்கு உள்ளானது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு லோன் கட்ட முடியல. இதில் என்ன இன்னொன்று அப்படின்னா, ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னடவடிக்கை ரொம்ப முக்கியம் இல்லையா. முன்னடவடிக்கைனா எப்படி இதில் வந்து தவறுகள் நடக்கும்னு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தவறு நடக்கும்போது அதுக்கான ஆக்டிவிட்டீஸ்னு அடுத்தடுத்து ஆரம்பிக்குது. இது மேற்கொண்டு மக்களிடத்தில் அரசுக்கு மேலே உள்ள மதிப்பை குறைக்குது. அப்படி தான் நான் கருதுறேன். ஏன் அப்படின்னா, 4,000 ரூபா ஒரு நாள் மாற்றலாம் அப்படிங்கல உடனே 4,000 ரூபாய்க்கு வந்து நிற்கிறார். 4,000 ரூபாய் ஒரே ஆள் 2-3 தடவை மாற்றினேன் அப்படின்னோடனே உடனே மை வைக்கணுங்கிற ஒரு ஆர்டர். இந்த மை வைக்கணுங்கிற ஆர்டர் வரும்போது உண்மையாகவே 4,000 ரூபா தான் மாற்ற வேண்டிய ஆளுக்கு என்ன ஆகுது, மனசுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. நம்ம பணத்தை நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய இருக்குங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. அதோட இன்னொன்று, மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா ஏதோ ஒரு வகையில் மாற்றக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. பல வகையான தொழில்நுட்பம், பல வகையான அறிவு மக்களுக்கு இருக்கிறதுனால கருப்பணத்தை பதுக்கணுங்கிற ஆள் எந்த விதத்துலையும் அது பதிக்கிறது. அதை உண்மையை நடைமுறை கொண்டாட முடியாத சூழல் தான் இருக்குது. ஆனால் பாதிக்கப்படுறது நடுத்தர மக்களும் அந்த சாதாரணப்பட்ட மக்களும் தான். அதனால் இந்த நடவடிக்கையை வந்து நல்லதாக கெட்டதான்னு சரியாக தெரியல. ஏன்னா நிச்சயமாக இது வந்து நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, பெரிய அளவில் கருப்பணத்தை வெளியில் கொண்டாடுறதுன்னு தான் என்னுடைய கருத்து.
இப்போ 15-20 நாட்களை கடந்தும் இன்னைக்கும் வந்து வங்கி வாசல்ல மக்கள் கூட்டம் அலைமோதிட்டு இருக்கிறது தான் பார்க்குறோம். ஆனால் வங்கிகள்லையும் இன்னும் பணம் இல்லை, வரல அப்படின்னு சொல்றது தான் பார்க்குறோம். இந்த நிலை எப்போ மாறும்ன்ற கேள்விக்குறியோட தான் மக்கள் இருக்காங்க. பணப்புழக்கம் முழுமையா ஒரு ஸ்தம்பிக்கிற நிலையில இப்போ இருக்கு. யார்கிட்டயுமே பணம் இல்லைன்ற ஒரு போக்கு இருக்குன்ற இப்போ எப்படி நான் வழிநடத்தி போகணுன்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்க? கண்டிப்பாக இது என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 500 ரூபா தாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அனௌன்ஸ் பண்ணால் வந்து தமிழ்நாட்டுக்கு வரல, தமிழ்நாடு ரிசர்வ் பேங்க் வரல, இங்கேருந்து இங்கே சப்ளை ஆகலை அப்படிங்கிற ஒரு கருத்து. இப்போ இது ஏன் வரல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த 100 ரூபா வச்சுருந்தாள்னா இன்னும் எவ்வளோ நாளைக்கு வந்து இந்த பிரச்சனை வருமோன்னு சொல்லி 100 ரூபாயவே என்ன செய்கிறேன், பதுக்க ஆரம்பிக்கிறேன். பதுக்கிறதுனா என்ன வச்சுக்கிறான், அதை யூஸ் பண்ணாமல் இந்த 100 ரூபாய் வச்சுக்குவோம். 500 ரூபா இருந்தால் 500 ரூபாய் இன்றைக்கி செலவழிக்க வேணாம். ஆனால் நார்மலாக அவன் 500 ரூபாய்க்கு மேலே ஒரு நாளைக்கு செலவழித்தவன் கூட 500 ரூபா செலவழிக்க வேணாம், இன்றைக்கி 100 ரூபாய்க்கு மட்டும் ஏதாவது செய்வோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா சாதாரண மீன் வியாபாரியிலேருந்து சின்ன சின்ன வியாபாரிகள் முதற்கொண்டு 500 ரூபாய்க்கு நடந்தவனுக்குலாம் 100 ரூபாய்க்கு வியாபாரம் இல்லை. ஏன் இல்லைன்னா அதுதான் என்ன அப்படின்னா, இந்த பணம் இப்பொழுது செலவழித்து விட்டால் இனி இதை இன்னும் எப்போ இதுக்கான சரியான ரிலீஃப் வரும்னு மக்களுக்கு உறுதியாக அதை தெளிவுபடுத்தியிருக்கணும் அரசு. நிச்சயமாக அதை தெளிவுபடுத்தலை, அதுதான் என்னுடைய கருத்து. தெளிவுபடுத்தியிருந்தாலாவது அவங்க என்ன செய்வாங்க, துணிஞ்சு செய்வாங்க. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா தாள் இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டா 500 ரூபா வருமேன்னு ஒரு சிந்தனை வரும். எப்போவுமே அது உறுதி இல்லாத விஷயமாக சொல்லப்படுறதுனால என்ன செய்கிறாங்க, இருக்கிற பணத்தையும் சேமிப்பாக தான் வச்சுக்கிட்டோ அல்லது வெளிப்படுத்தாமல் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் பணப்புழக்கம் சுத்தமாக இல்லை. இது வந்து அரசு கொஞ்சம் யோசிச்சு ஒரு 1000 ரூபாயை மட்டும் ஃபஸ்ட்டு தடவை பண்ணி அதை வந்து அதுக்கு ஒரு இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா 2005க்கு முன்னாடி உள்ள நோட்டு செல்லாதுங்கிற ஒரு அறிவிப்பு வந்துச்சு. யாருக்காவது கஷ்டமாக தெரிஞ்சா? எல்லாரும் அந்த 2005க்கு முன்னாடி உள்ள நோட்டை கொண்டு போய் பேங்கில் கொடுத்தோம், அவங்கள்ட்ட இருந்ததை கொண்டு போய் கொடுத்தாங்க, அதை சரி பண்ணாங்க. அது வெளியில் ஒரு பிரச்சனையாகவே தெரியல. அதே மாதிரி இப்போ 2016 உள்ள அடித்த 500 ரூபா நோட்டே செல்லாதுங்கிற ஒரு சூழல். அடுத்தது இந்த 1000 ரூபா தாளுங்கிறது இருக்குது. இப்போ ஒவ்வொரு நோட்டாக இது பண்ணியிருக்கலாம். நிச்சயமாக ஒரு 1000 ரூபா செல்லாதுன்னு ஒரு அறிவிப்பு வந்துருந்துச்சுன்னு வைங்க, உடனே என்ன செய்வாங்க, இந்த 1000 ரூபா ஒருவேளை கருப்பணம் இவங்க அரசு நினைக்கிற மாதிரி வச்சுருந்தா அந்த கருப்பணம் உள்ளவன் 500 ரூபாயை அதை கன்வெர்ட் பண்ணுவான். 500 ரூபாயை கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் கழிச்சு 500 ரூபாயும் செல்லாதுன்னு சொல்லும்போது நிச்சயமாக அந்த கருப்பணம் வெளிவரதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். இப்போ அட்டடயத்தில் ரெண்டையுமே சொல்லும்போது மிகப்பெரிய பாதிப்பு தான். பணப்புழக்கம் சுத்தமாக இல்லாமல் போச்சு. இருந்த சில்லறையை யாரும் வெளிவிட தயாராக இல்லை. அதனால தான் நம்ம நாட்டில் இப்போ 100 ரூபா தாள் இருக்காங்கிற கேள்விக்குறியே வந்துருச்சு. ஏன்னா பல பேர்கிட்ட 100 ரூபா இல்லை. 2000 ரூபா தாளை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ கடையில் இப்போ வாங்க முடியல, எல்லா பிரச்சனையும் இருக்கிறதுனால நிச்சயமாக பணப்புழக்கம் மிகப்பெரிய பாதிப்பு தான். எல்லா இடத்துலையுமே இப்போ பிரச்சனை இருக்குது. இப்போ டெய்லி செய்தித்தாள்கள்லாம் பார்க்குறோம், பஸ் போக்குவரத்து கூட மிகப்பெரிய வருமான இழப்பு அடைஞ்சிருக்கு, போக்குவரத்துறை அடைஞ்சிருக்கு, சினிமாத்துறை அடைஞ்சிருக்கு, நிறைய இடம் ஸ்தம்பிச்சிருக்கு. அப்போது அன்னநாடு வாழ்வாதாரங்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. இது எப்போ நடக்குங்கிறது ஒரு அரசு தான் அதை தெளிவுபடுத்தும். ஏன்னா நிச்சயமாக அது சரியான காரணம் தெரியாமல் தான் மக்கள் இருக்காங்க. இந்த நிலை எப்போ மாறும் அப்படின்ற ஒரு கேள்விக்கும் நீங்கள் ஒரு தெளிவான பதில் இல்லை. 500 ரூபாய் நோட்டுகள் எப்போ வரும் அப்படின்றதுக்கும் வந்து உறுதியாக சொல்ல முடியாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. இந்த சூழல்ல இன்னும் இந்த நிலை எவ்வளோ நாள் நீடிக்கும், ஒரு குறைந்தபட்சம் 60 நாள் கடந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போகிற ஒரு கட்டத்தில் இன்னைக்கே பணம் இல்லாத ஒரு சூழல்னா இனி எந்த ஒரு துறையெல்லாம் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு போகிறதுக்கான சூழல் இருக்கு? இப்போ ஒவ்வொரு துறையுமே பாதிக்கும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ தேவையான அளவுக்கான நோட்டை அடிக்க முடியுமானா அதுக்கான சட்டம் இல்லை. உடனே வந்து 100 ரூபா தாளாக அடித்து வெளியில் விட்டுற முடியாது. அதே மாதிரி தேவையானது 100 ரூபா தாள், இன்றைக்கி உள்ள நிலவைக்கு 100 ரூபா தாள், அடுத்து 500 ரூபா தாள், அப்புறம் 1000 வருங்கிறாங்க. இதெல்லாம் வரும்போது எப்போ வரும்னு தெரியல. ஒவ்வொரு விஷயமும் உறுதிப்படாதனால மக்கள் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு துறையிலையுமே தன்னுடைய பங்களிப்பை வந்து குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணம், முதலாளிகள் வந்து அதை என்ன செய்கிறாங்க, அதாவது யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. தான் செய்ய வேண்டிய வேலையை அப்படி கிடப்பில் போடுறாங்க. கிடப்பில் போடும்போது அங்கே தொழிலாளிக்கு வேலை அடைக்காம போகுது. அப்போ இது வந்து இதே நிலைமையில் நீடிச்சுன்னா மிகப்பெரிய குழப்பம்தான் ஏற்படுத்தும். இது வந்து ஒரு தீர்வு மாதிரி இல்லை. இது வந்து கருப்பு பணத்தை வெளியில் கொண்டாந்த தீர்வு மாதிரி இல்லை. இதுவரை அது மாதிரி இவ்வளோ நாளாச்சு, ஏறக்குறைய இப்போ 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு. எத்தனை கருப்பு பணம் வெளியில் வந்திருக்குன்னு தெரியல. டெபாசிட் பண்ண அதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, டெய்லி இவ்வளவு பணம் டெபாசிட் பண்ணப்பட்டது அப்படின்னு செய்தியில் வந்து அது ஒரு பிரமாண்டமாக நியூஸ் ஆகுது. ஆனால் மெயினாக வந்து ஊடகங்கள் அதை கவனிக்கணும். டெபாசிட்டுங்கிறது நம்ம அக்கௌண்ட்டில் போடுறோம், வந்து கையில் வச்சு செலவழிப்போம், இப்போ அக்கௌண்ட்டில் போட்டு எடுக்கிறோம். இன்றைக்கி அக்கௌண்ட்டில் போடுவோம், நாளைக்கு எடுத்துருவோம். அது டெபாசிட்டுங்கிறது கருப்பு பணம் அல்ல. தன்னுடைய பணத்தை வேறு வழியே இல்லை, செலவழிக்க முடியாதனால டெபாசிட் பண்ணுறேன்.
இது வந்து என்னென்னா நிச்சயமாக கருப்பணம் கிடையாது. இது வந்து அடுத்து அவங்க எடுத்து செலவழிப்பான். நான் நேற்று ஒரு 1000 ரூபா போட்டாங்கன்னா டெபாசிட் பண்ணாங்கன்னா இன்றைக்கி ஒரு 500 ரூபா எடுத்து செலவழிப்பான். அவ்வளோதான் செய்ய முடியுது. இது அதனால் வந்து இந்த பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும், இந்த டெபாசிட் வந்ததுனால கருப்பணம் கிடச்சிருச்சுலாம் சொல்லவே முடியாது. தெளிவான கருப்பணம் இவ்வளவு மாட்டிருக்குங்கிற ஒரு அறிக்கை கூட கிடையாது. அதனால் இது வந்து ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அரசு கவனித்து செய்யணும். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது யோசிக்கணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா 24,000 ரூபா ஒரு வாரத்திற்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 24,000 ரூபாங்கிறது மிடில் கிளாஸுக்கு போதும் அப்படின்னு அரசு முடிவு பண்ணுது. ஆனால் நேற்று ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு 2,000 ரூபா ஒரு ஆள் மாற்றிட்டா அது பிறகு மாற்றக்கூடாது, ஏறக்குறைய டிசம்பர் 30 வரை மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இது எப்படி சாத்தியப்படும்? இன்றைக்கி இது 2,000 ரூபா மாற்றிட்டான், அக்கௌண்ட்டே இல்லாத ஒருத்தன் இன்னொரு 2,000 ரூபா வீட்டில் வச்சுருக்கான். சாதாரண சின்ன சின்ன குடும்பங்களில் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் மனைவிமார்கள் வந்து சேர்த்து வைப்பாங்க. இந்த சிறுவாடு காசெல்லாம் வீட்லேயும் சொல்ல முடியாது, பேங்க்லேயும் உடனே கட்ட முடியாது, அதை மாற்ற முடியாதுன்னா அது எவ்வளோ பெரிய இழப்பு. அதனால் வந்து மிகப்பெரிய பாதிப்பு தான். பொருளாதார அளவில் எல்லா துறையும் முடங்கக்கூடிய அபாயம். கண்டிப்பாக சார். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், ஒரு எழுத்தாளர், ஒரு பத்திரிகை ஆசிரியராகவும் இருக்கீங்க. இந்த இலக்கிய சூழல் இதோட போக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இலக்கிய சூழல் இது ஒரு விதமான, அதாவது எப்படின்னா, எப்படி நாவல் தான் ஒரு காலத்தில் கவிதை தான். ஆமாம். ஒரு காலத்தில் மரபு கவிதை, அப்புறம் புது கவிதை, அப்புறம் நாவல் தான் விரும்பி படித்தாங்க, அப்புறம் சிறுகதை. எப்படி இருந்து டெஸ்ட் மேட்ச்சு, ஒன் டே மேட்ச்சு 2020 வந்துச்சோ அது மாதிரி இப்போ நவீனங்கள் வர வர இலக்கியங்களில் புதுவித விஷயம் வருது. அதனால் இந்த கற்பனையோ அல்லது சொல்லப்பட விஷயமோ குறைவு இல்லை, அது நல்லா தான் இருக்குது. நல்ல டிஃப்ரெண்ட்டான தாட் இருக்குது, நாட்டெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் சொல்கிற விதங்கள் வந்து வேணால் பெரிய அளவில் இல்லாமல் ஷார்ட்டாக இருக்கலாம். ஏன்னா காலங்கள் பார்த்ததுனால ரொம்ப ஷார்ட்டாக. உதாரணம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வர்ற சின்ன சின்ன கமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ரசிக்கும்படி இருக்கிறது. அதனால் இலக்கியம் வந்து இலக்கிய வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. இலக்கிய வளர்ச்சி அதுதான், காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும், மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி வளருது. அதனால் தமிழ் வளர்ச்சியெலாம் அப்படியே தான் இருக்குது, அதில் ஒன்றும் பெரிய மாற்றுக்கிறதே கிடையாது. நாவல்களும் இன்றைக்கி விரும்பி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த நாவல்களை விரும்பி படிக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. பொன்னியின் செல்வன் மாதிரி மிகப்பெரிய நாவலை படிக்கிறதுக்கு போல சின்ன சின்ன நாவல் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது பொன்னியின் செல்வன் மாதிரி உட்காந்து படிக்கிறதுக்கான காலகட்டம் இல்லை, நேரங்காலம் இல்லை. அப்படிங்கிற சூழலில் பொன்னியின் செல்வனே இன்றைக்கி திரும்ப நிறையா பதிப்புகள் வந்துருச்சு, நிறையா சேல்ஸ் ஆகுது. ஆனால் அதை விட சின்ன சின்ன நாவல்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது, நல்லா விரும்பி படிக்கிறான், ஆசிரியர்கள் விரும்பி படிக்கிறான். அதனால் இலக்கிய வளர்ச்சிங்கிறது ஏதோ ஒரு வகையில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். தமிழை பொறுத்தவரை இன்றைக்குமே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து தமிழ் மெல்ல சாகும்னு சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா தமிழ் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. உங்களோட படைப்பை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கிற பணிகள், படைப்புகள். நான் வந்து வானதின்னு ஒரு மாத இதழ் நடத்துகிறோம். இந்த வானதி இதழில் ஒரு நாவல் வரும், மற்றபடி இப்போது மற்ற விஷயங்கள் வரும். இந்த நாவல் வந்து நாங்கள் எங்கள் இதில் ஒரு மெயின் என்ன வச்சுருக்கோம்னா, புது புது எழுத்தாளர்களை தான் அதில் அறிமுகப்படுத்தும். அதில் கூட சில போன வாரம் ஒரு கேள்வி ஒரு பொண்ணு கேட்டிருந்துச்சு, எப்படின்னா ஏன் உங்கள் இதில் ஃபேமஸான எழுத்தாளர்கள் எழுத வைக்கிறது இல்லையா அப்படின்னு. அப்போ நான் தான் சொன்னேன், பிரபலம் என்பதே எப்போ ஒரு ஆள் ஒரு காலத்தில் புதுமுகமாக இருந்தால் தான் பின்னாடி பிரபலம் ஆகும். எழுத்து தான் இங்கே பேசப்படும். பிரபலங்கிறது அந்த எழுத்து தான். அந்த எழுத்து வந்து பிடித்திருந்தால், வாசகர்களுக்கு பிடித்திருந்தால் அது பிரபலம் தான். அந்த அடிப்படையில் நாங்கள் புது ஆளுகளாக போடுறோம். அந்த எழுத்து வந்து குறைவில்லாத தரமான நாவல்களை அதில் பிரசுரம் பண்ணுறோம். இதனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நடக்குதுன்னா, நிறைய புது எழுத்தாளர்கள் எங்களுக்கு கதையில் அனுப்புகிறாங்க. நாங்களும் ரொம்ப அதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி அதில் தான் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த கதையில் வெளியிடுறோம். அதனால் நாவல்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இந்த குறுநாவல்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அது எங்கள் இதழ்களில் அதை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அடிக்கடி சிறுகதை போட்டிகள் அதெல்லாம் நடத்துவோம். அந்த சிறுகதை போட்டிகளுக்கு கூட பரிசுகள் வழங்குறதுலேருந்து எல்லாமே அவங்கள ஊக்குவிக்கிறது நல்லா பண்ணுவோம். புது எழுத்தாளர்கள் அது மெயினாக அதை வரவேற்போம். ஒரு படைப்பாளியாக, ஒரு சமூக ஆர்வலராக, ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த 500,000 ரூபாய் செல்லாது அப்படிங்கிற ஒரு திடீர் அறிவிப்பு வந்து மக்களை எவ்வளோ தூரம் ஒரு பெரிய பாதிப்புக்கு ஆளாக்கியிருக்கு. சாமானிய மனிதர்கள், அடித்தட்டு மக்கள் எவ்வளோ பெரிய அளவில் பாதிப்புக்கு ஆளாயிருக்காங்க. இந்த சூழல் மாற இன்னும் எவ்வளோ நாட்கள் ஆகும். இந்த நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் கவனத்தில் வச்சுருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கு. உங்களுடைய இலக்கிய சூழல் சார்ந்தும் பல
விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நம் வாழ்க்கையை பார்த்து கொள்வதில் மட்டுமே நாம் அனைவரும் கவனம் செலுத்துகிறோம். அதையும் தாண்டி சமூகத்தில் நடக்கும் பல விஷயங்களை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆதலால் நாம் அறிந்திருக்க வேண்டிய பல நல்ல தகவல்களை நமக்காக அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்திய அரசு ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வர முயற்சிக்கிறது. அந்த சட்ட திருத்தத்திற்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் 2016 என்று பெயர். அதாவது மக்கள் குடியுரிமை சட்ட திருத்த முன்மொழிவு என்பது 2016 ஆண்டு கடந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி இந்த சட்ட முன்வடிவத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிற மத்திய அரசு இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலேயே அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சட்டம் இங்கே இருக்கிற குடிமக்களுக்கான உரிமை பற்றியது மட்டுமல்லாமல் அகதிகளாக வருகிற பிற நாட்டைச் சேர்ந்த மக்களை பற்றிய செய்திகளையும் தன்னுள் கொண்டதாக இருக்கிறது. அதுதான் அதனுடைய முதன்மையான நோக்கம். வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் அகதிகளாக வந்திருக்கிறவர்கள் இந்திய நாட்டு குடிமக்களாகவும் இணைத்து கொள்ளப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ந்து இருக்கிறது. அதிலும் நாம் சரியாக நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் டெசோ என்கிற அமைப்பின் சார்பில் சென்னையில் நடைபெற்ற மாநாட்டில் டெசோவினுடைய தலைவராக இருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு முன்மொழிவை அன்றைக்கு கொண்டு வந்தார். இலங்கையிலே இருந்து அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஈழ மக்களுக்கு இங்கே இந்தியாவில் குடியுரிமை வழங்க வேண்டும். 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் என்று ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் இந்தியாவிலே இருந்தால் அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும். அவர்கள் வேண்டுமானால் இரட்டை குடியுரிமை உடையவர்களாகவும் இருக்கலாம் என்பதுதான். இப்படி உலகில் பல நாடுகள் அகதிகளாக வந்து சேருகிற மக்களுக்கு குடியுரிமைகளை வழங்கி இருக்கிறார்கள், வழங்கி கொண்டும் இருக்கிறார்கள். கனடாவில் போய் 7 ஆண்டுகள் தங்கியவர்களெல்லாம் இன்றைக்கு கனடா நாட்டு குடிமக்களாக அந்த உரிமையை பெற்றிருக்கிறார்கள். அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்படுவது சரிதான். அகதிகளை நாம் நம்முடைய சொந்த மக்களாக நடத்த வேண்டும் என்கிற ஐக்கிய நாடுகளினுடைய அந்த திட்டத்தில் இந்தியாவும் கையெழுத்திட்டிருக்கிறது. அந்த UN சார்ட்டர் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் வெளிநாடுகளிலிருந்து போர்க்காலங்களில் அல்லது வேறு விதமான துயரங்கள் காரணமாக கைகளிலே எந்த விதமான கடவுச்சீட்டு, நுழைவு இசைவு சீட்டு, பாஸ்போர்ட், விசா என்று சொல்கிற எதுவும் இல்லாமல் வந்து சேர்ந்தவர்களை நாம் அகதிகளாக ஏற்றுக்கொண்டால் அவர்கள் 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் இந்த மண்ணிலேயே வாழ்ந்தால் அவர்களுக்கும் குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்பது அந்த சட்டத்தின் நோக்கம். இந்த சட்டமும் ஏறத்தாழ அப்படி ஒன்றைத்தான் முன்மொழிகிறது. ஆனால் உடனடியாக அதில் நாம் மகிழ்ந்து விட முடியாது. அதில் பல சிக்கல்களும் இருக்கின்றன. இப்போது வந்திருக்கிற அந்த சட்ட முன்வடிவு என்ன சொல்லுகிறது என்றால் 3 நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள் வந்து இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் என்று சொல்லுகிறார். இந்த மைக்ரேஷன் என்றால் குடியேற்றம். அங்கே இருந்து இன்னொரு நாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கிறவர்கள் முறைப்படியான குடியேற்ற பதிவுக்கு உரியவர்கள் இல்லை. அவர்களிடம் கடவுச்சீட்டு இல்லை, எந்த ஆதாரங்களும் இல்லை. எனவே அவர்களை நாம் ஏதிலியர், அகதிகள், ரெஃப்யூஜிஸ் என்று அழைக்கிறோம். அந்த ஏதிலியர்களாக வந்திருக்கிறவர்கள் குறிப்பிட்ட ஆண்டுகள் இந்தியாவிலே இருந்தால் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கிவிடலாம் என்று சொல்லிவிட்டு எந்தெந்த நாடுகளிலிருந்து என்று ஒரு பட்டியலை தருகிறார்கள். 3 நாடுகள்தான். ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று பங்களாதேஷ், 3வது ஆப்கானிஸ்தான். இந்த 3 அண்டை நாடுகளிலிருந்தும் வந்திருக்கிற சட்டத்திற்கு புறம்பாக இந்தியாவிற்குள் நுழைந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு குடியுரிமை வழங்குதல் பற்றிய சட்ட திருத்தம் அது. ஆனால் அதில் என்ன நிபந்தனை இருக்கிறது என்றால் நாடுகளை மட்டும் குறிப்பிடாமல் மதங்களையும் சேர்த்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த 3 அண்டை நாடுகளிலிருந்து வந்திருக்கிற இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள் 6 மதங்களின் பெயர்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன.
இந்த 6 மதங்களை சார்ந்தவர்களும் அந்த 3 நாடுகளை சார்ந்தவர்களும் இந்தியாவில் இத்தனை ஆண்டுகள் இருந்தால் அவர்களை குடிமக்கள் ஆக்கிவிடலாம். எதனை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும் என்றால், இந்த 3 நாடுகளோடு அந்த பட்டியல் நின்று போய்விட்டது. தெற்கே இருக்கிற அண்டை நாடான இலங்கையினுடைய பெயர் அந்த பட்டியலில் இல்லை. பங்களாதேஷிலிருந்து அகதியாக வந்தால், பாகிஸ்தானிலிருந்து அகதியாக வந்தால், ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தால் அவர்களை இந்திய குடியுரிமை தந்து குடிமக்களாக ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இலங்கையிலே இருந்து வருகிற தமிழர்களுக்கு அதில் இடமில்லை என்று மறைமுகமாக சொல்லப்படுகிறது. 3 நாடுகளின் பெயர்கள் தான் இருக்கின்றன. பிறகு 6 மதங்கள் சொல்லப்படுகின்றன. இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள் என்று 6 மதங்களின் பெயர்கள் சொல்லப்படுகின்றன. கவனமாக, இஸ்லாமியர்களின் பெயர்கள் அதிலே இல்லை, யூதர்களும் இல்லை. ஆனால் இவர்கள் குறிப்பிடுகிற இந்த நாடுகளில் யூத மதத்தை சார்ந்தவர்கள் கூடுதலாக இல்லை. ஆனால் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் என்கிற 3 நாடுகளை எடுத்துக்கொண்டால் 3 நாடுகளிலுமே இஸ்லாமிய மக்களின் எண்ணிக்கை தான் கூடுதல். எனவே வந்திருக்கிறவர்களில் இஸ்லாம் அல்லாதவர்களை ஏற்போம் என்று ஒரு வரியில் சொல்லாமல் மற்ற 6 மதங்களின் பெயர்களையும் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் உள்நோக்கம் நமக்கு புரிகிறது. எனவே இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இருக்கிறதே, அது குறிப்பாக ஈழத் தமிழர்களுக்கு எதிரானதாகவும் மத அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாகவும் இருக்கிறது. எனவே இனத்தின் அடிப்படையில் தமிழர்களை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள், மதத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களை புறக்கணிக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் இந்த சட்ட முன்மொழிவு குறித்து கூட இன்னமும் நாட்டில் போதுமான அளவுக்கு எந்த விவாதமும் நடந்ததாக தெரியவில்லை. இதில் இன்னொரு வேடிக்கையும் இருக்கிறது. அண்டை நாடு என்று அவர்கள் குறிப்பிடுகிற பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் 3 நாடுகளில் எந்த விதத்தில் ஆப்கானிஸ்தான் அண்டை நாடாக ஆகும் என்று நமக்கு புரியவில்லை. வரைபடத்தை பார்த்தால் தெரியும். அண்டை நாடு என்று சொன்னால் இந்தியாவின் எல்லைப் பகுதியில் எங்கேனும் ஓரிடத்திலாவது 2 நாடுகளின் எல்லைப் பகுதியும் சந்திக்க வேண்டும். பங்களாதேஷினுடைய எல்லைக்கோடும் இந்தியாவினுடைய எல்லைக்கோடும் சந்திக்கிற இடங்கள் இருக்கின்றன. பாகிஸ்தானினுடைய எல்லைக்கோடும் இந்தியாவின் எல்லைக்கோடும் சந்திக்கிற இடங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆப்கானிஸ்தானினுடைய எல்லைக்கோடு இந்தியாவின் எல்லைக்கோட்டோடு எங்கும் சந்திக்கவில்லை. காரணம், இந்தியாவுக்கு மேற்கே வடமேற்கே பாகிஸ்தான், அதற்கும் வடமேற்கிலே தான் ஆப்கானிஸ்தான் இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு தான் அண்டை நாடு. எனவே ஆப்கானிஸ்தானை சேர்க்கக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை. அண்டை நாட்டுக்கு அண்டை நாடாக இருக்கிற ஆப்கானிஸ்தானை கூட பட்டியலிலே சேர்க்கிற நாம், நம்மை ஒட்டி, அதுவும் ராமேஸ்வரத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தலைமன்னார், அதில் எல்லைக்கோடுகள் சந்திக்கவில்லை என்று சொல்ல முடியாது. இடையிலே கடல் இருக்கிறது. அந்த இலங்கையை நாம் பட்டியலில் சேர்க்கவில்லை என்பது திட்டமிட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்கிற அந்த உரிமையை கூட இலங்கைக்கும், குறிப்பாக சொன்னால் தமிழர்களுக்கும் கொடுக்க இந்திய அரசு மறுக்கிறது. அதுபோலவே மிக பெரும்பான்மையாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற 3 நாடுகளிலும் இருக்கிற இஸ்லாமிய மக்களை புறக்கணிப்பதும் இந்த சட்ட முன்மொழிவின் நோக்கமாக இருக்கிறது. எனவே இது குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் வர வேண்டும். அந்த சட்டத்தை ஒவ்வொருவரும், அந்த சட்ட முன் வடிவை எல்லோரும் நாம் படிக்க வேண்டும். அதில் இருக்கிற செய்திகளை பற்றி பொதுமக்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும். ஊடகங்களில் அவை பற்றிய விவாதங்கள் வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியில் நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அடிப்படை சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சில அடிப்படை சட்டங்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், ஒருத்தர் எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம், எவ்வளவு திருமணங்களை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையிலான ஒரு விஷயம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஆமாம். ஏன்னா நம்ம சமீப காலத்தில் பேப்பரில் எல்லாம் படித்தோம். ஒருத்தர் ஒரு பொண்ணை ராயபுரத்தில் கல்யாணம் பண்ணிட்டாரு, அப்புறம் அடுத்த பொண்ணை போய் திருவேற்காட்டில் கல்யாணம் பண்ணிட்டாரு, அப்புறம் 3வது பொண்ணு ஒன்று அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை இந்த சுற்று வட்டாரத்தில் 4 ஏரியாக்களில் 4 பெண்களை திருமணம் செய்தது சம்பந்தமான ஒரு பத்திரிகை செய்தி வந்ததை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க. அதை யோசித்து பாருங்கள். ஒருத்தன் 4 பேரை திருமணம் செய்ய முடியுமா? அதுக்கு நமக்கு சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னு. இது ஏதோ ஒரு பத்திரிகை செய்தி மட்டும் அல்ல.
நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவனில்லைன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே தலைப்பில் ஜெமினி கணேசன் நடிச்சிருப்பார். அதில் வந்து ஒரு 4-5 பொண்ணை வந்து ஏமாத்துவார். நான் அவன் இல்லைப்பா, அது வேற இது வேற அப்படின்னு. அதே மாதிரி இப்போ ஒரு இளம் கதாநாயகர் ஒருத்தர் நடித்த ஒரு படமும் சமீப காலங்களில் வெளிவந்தது. ஆக இவர்கள் எல்லோரும் சொல்வது என்னென்னா, ஒரு ஆண் நினச்சான்னா எவ்வளவு கல்யாணம் வேணால் பண்ணிக்கலாம். இதனால் ஏமாற்றப்படுகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் நம்முடைய பெண்கள். அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், நம்முடைய சட்டம் நமக்கு என்ன சொல்லுது? ஒருத்தர் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமா, இல்லை 2 கல்யாணம் பண்ணிக்கலாமா, இல்லை 3, 4, 5ன்னு அவரவர் இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாமா அப்படின்னா ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி வருது. அதற்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் அப்படின்னா அதுக்கு எந்த சட்டம் பொருந்தும்? திருமணம் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து திருமண சட்டம் பொருந்தும், நான் கிறிஸ்துவராக இருந்தால் கிறிஸ்துவ திருமண சட்டம் பொருந்தும், நான் இஸ்லாமியர்களாக இருந்தால் அந்த இஸ்லாமிய திருமண சட்டம் பொருந்தும், அல்லது பார்சியாக இருந்தால் பார்சிக்கான சட்டம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான சட்டங்கள், அதாவது அவர்கள் சார்ந்த மதம் என்ன சொல்லுகிறதோ அந்த அடிப்படையிலான சட்டங்கள். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஹிந்துக்களது சட்டமோ அல்லது கிறிஸ்தவர்களது சட்டமோ இவை எல்லாமே வந்து வரையறுக்கப்பட்ட ஒரு சட்டம். அதில் வேர்ட்ஸில் எழுத்தில் இப்படி போட்டு இதெல்லாம் இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு சட்டங்கள். பட் இஸ்லாமியல்ல ஷரியத்தை பின்பற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வர்றதுனால சம்டைம்ஸ் அது வந்து கோடிஃபைடு லா இல்லையோ அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிருது. ஆக இந்த பொதுவான நடைமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹிந்துவாகட்டும் அல்லது கிறிஸ்தவர்களாகட்டும் அல்லது பார்சி இனத்தவராகட்டும் யாராக இருந்தாலும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கணவனோ மனைவியோ உயிரோடு இருக்கும் பொழுதோ அல்லது விவாகரத்து நடைபெறாமல் இருக்கும் பொழுதோ இன்னொருவரை திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்போ ஏற்கனவே ஒரு மனைவி இருந்துட்டு இவர் போய் இன்னொரு ஊர்லேயோ அல்லது இன்னொரு இடத்துலையோ போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணினா இந்த 2வது கல்யாணம் செல்லாது அப்படிங்கிறது தான் அடிப்படையான சட்டம். இதுதான் பொதுவாகவே நிகழ்ந்தது. அப்போது நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் தெய்வங்களில் ஒரு நபரை வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டார், அப்படி தான் இருக்கணும், ஒரு மாப்பிள்ளை வேணும்னா இவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொள்கிற வழக்கம் வந்து நமக்கு ரொம்ப காலமாகவே இருக்குது. அதில் முக்கியமாக ஒருதார மனம் அப்படிங்கிறத நம்முடைய அரசியல் சாசனம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல சட்டங்களில் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா முன்னெல்லாம் அப்படி கிடையாது, யார் வேணால் யார் வச்சுக்கலாம், நமக்கு தான் சரிமே சின்ன வீடு வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அப்போது இந்த மாதிரி நிகழ்வுகளை தடுத்து நிறுத்தணும், அதனால் பெண்கள் பாதிக்கப்படுறதை தடுத்து நிறுத்தணும், பெண்களுடைய வயிற்றிலே பிறக்கிற குழந்தைகள் படுகிற துன்பங்களிலிருந்து அவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒருதார மன தடை சட்டம். அப்படின்னா என்ன, 2வது கல்யாணமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் இல்லை, மனைவி இறந்து போய்விடுகிறார்கள் அல்லது வேற்றுமையின் காரணமாக 2 பேரும் நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு போட்டு தாக்கல் செஞ்சு அதில் வந்து டைவர்ஸ் வாங்குறாங்க. அப்போ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களிலே மட்டுமே ஒருவர் 2வது கல்யாணத்தை நோக்கி அடியெடுத்தே வைக்க முடியும். ஆனால் சமீப காலமாக ஒரு ட்ரெண்டு நம்ம நாட்டில் உருவாகிட்டு வருது. ஒரு ஹிந்து மனைவியும் கணவனும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பழைய கேஸ் தான், ஆனால் சரளா முத்கல் கேஸுங்கிற ஒரு முக்கியமான வழக்கு இருக்குது. இது என்னென்னா, நான் வந்து ஹிந்துவாக பிறந்திருப்பேன், ஹிந்துவில் கல்யாணம் பண்ணியிருப்பேன், எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கும், எனக்கு இவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க, இதெல்லாம் இருந்தாலும் கூட நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா நான் வந்து இஸ்லாமுக்கு மதம் மாறிட்டு அங்கே போய் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதனால் நீ என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுற நிலைமை என்பது இருந்து கொண்டு தான் இருக்குது இன்றைக்கும். இது வந்து எந்த சமுதாயத்தையும் புண்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற விஷயமே அல்ல. அப்போது இந்த சரளா முத்கல் வழக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம் என்னென்னா, மீனா மாத்தூர்னு ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணவர் ஹிந்து, அந்த அம்மா ஒரு ஹிந்து, அவர்களுக்கு 3 குழந்தைகள். 3 குழந்தைகள் பிறந்ததுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, வேறொரு மதத்துக்கு குறிப்பாக இஸ்லாமிய மதத்திற்கு மாறிவிட்டு போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்போது இது செல்லுமா, என்னை இப்படி விட்டு ஏமாற்றிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாரே அப்படின்னு அந்த அம்மா ஒரு வழக்கு போகுது. அவங்களுக்காக சரளா முத்கல் வந்து கல்யாணிங்கிற அமைப்பின் சார்பில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க. இது 2. இன்னொரு பெண்ணும் அதில் வந்து வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா,
இவர் 2வது தடவை கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல ஃபாத்திமா அப்படிங்கிற அந்த பெண் வந்து என் கணவரை வந்து மிரட்டி அங்கே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு சட்டப்படியான கல்யாணம் நடந்திருக்குது, நாங்கள் 2 பேரும் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வழக்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு வருகிற பொழுது நீதிமன்றம் ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு போச்சு. என்னடா இது, நம்ம வந்து அரசியல் சாசனம் சொல்லியிருக்குங்கிறோம், அதன் அடிப்படையில் வந்திருக்கிற சட்டங்கள் எல்லாமே ஒரு பொண்டாட்டி உசுரோடு இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறோம், இது என்னடானா இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்திருக்கு. எனவே இந்த வழக்கு எவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டாலும் இது ஒரு நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் இருந்தாங்க. அப்போ அடிப்படையில் என்ன கேள்வி, ஒருத்தர் மதம் மாறிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. 2வது, அந்த கல்யாணம் செல்லுபடி ஆகுமா அப்படின்னு 2வது கேள்வி. இந்த 2 கேள்விகளுக்கும் நீதிமன்றம் ரொம்ப அழகாக பதில் சொல்லுச்சு. என்னென்னா, திருமணம் அப்படிங்கிறதே என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாகரிக சமூகத்தின் அடையாளம். 2 பேர் சேர்ந்து கூட வாழலாம், அதை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. லிவிங் டுகெதர்ங்கிறது இப்போ சமீப காலமாக அதிகரித்து வருவதாக நம்முடைய புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது. ஆனாலும் கூட திருமணம் செய்து ஒருவனுக்கு ஒருத்தி அல்லது ஒருத்திக்கு ஒருவன் என்று வாழ்ந்து அந்த குடும்பத்திலிருந்து பிறக்கின்ற குழந்தைகள் வளர்ப்பு என்பது எல்லாமே ஒரு சமூகத்திற்கு ஒரு நல்ல சூழலை, அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த திருமணத்தை கேலி பொருளாக்குவது போல இப்படி செய்ய முடியுமா? சரி, நீங்கள் போய் மதம் மாறி இன்னொன்றில் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்போது ஏற்கனவே செஞ்ச கல்யாணம் நீங்கள் அதை டைவர்ஸ் பண்ணிங்களா அப்படின்னு ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வியை எழுப்புச்சு. அப்போது மீனா மாத்தூரை கல்யாணம் பண்ண அந்த ஆண்மகன் அந்த திருமணத்தை ரத்து செய்துவிட்டு பின்னரே வந்து ஃபாத்திமாவை மணந்திருக்க முடியும். எனவே அவன் செய்த திருமணம் செல்லாத திருமணம். ஒன்று, செய்ய முடியாதுங்கிறது ஒன்று, 2வது அப்படி செய்த திருமணம் என்பது செல்லாதது. சரி, திருமணம் செய்யாட்டி என்ன, ஃபாத்திமா சந்தோஷமாக தானே அவரோட இருக்கிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் தப்பு. பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு செல்லுபடியாகிற ஒரு வேலிட் திருமணமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் பிற்காலத்திலே உங்களுடைய உரிமைகளை பெற முடியும். தன்னுடைய கணவர் இறந்த பிறகு பென்ஷன் வாங்கணும், யார் வாங்க முடியும்? சட்டபூர்வமான மனைவி தான் வாங்க முடியும். இந்த மாதிரி செல்லாத திருமணத்திலே தன்னை இணைத்து கொண்டவர்கள் வாங்க முடியாது. அதே மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு வேணால் சொத்து வரலாம், ஆனால் மனைவிக்கு ஒரு காலம் சொத்துக்கள் வராது. எனவே இதைத்தான் கவனத்திலே பெண்கள் கொள்ள வேண்டும். ஒருத்தர் ஏமாத்தினா கூட வந்து அதில் இருந்து தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் அரசாங்கம் சொல்லிச்சு, திருமணங்களை கட்டாயமாக பதிவு செய்யணும். திருமணங்களை பதிவு செய்வதோடு நின்று விடாமல் நாம் வந்து ஒரு ஆண் வந்து கைப்பற்றி அண்ணா உனக்கு வாழ்க்கை தரேன்னு சொல்ல உடனே ஏமாந்து போகிற பெண்களாக இருந்து விடக்கூடாது. மற்றவற்றையும் தூண்டி துருவி ஆராய வேண்டிய நிலைமையில தான் இன்றைக்கு பெண்கள் இருக்கிறார்கள். எனவே ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மை பொறுத்த வரை மனைவியோ கணவனோ உயிருடன் இருக்கும் பொழுது ஒரு கணவனோ அல்லது மனைவியோ வேறொருவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது விவாகரத்து பெறாமல். எனவே ஒரு குடும்பமாக ஒரு கணவன் மனைவியாக நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும். நம் மனம் சீராக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய எண்ணங்கள் மிக தெளிவாக இருக்கும், நாம் செய்யும் செயல்களும் மிகவும் சிறப்பாக அமையும். ஆதலால் இன்றைக்கு டாக்டர் நம்பி அவர்கள் நம் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவேற்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்றைக்கு மனநலம் சார்ந்த சட்டங்களை பற்றி பார்க்கலாம். சட்டமும் மனநலமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன, ஒன்றை ஒன்று கட்டுப்படுத்துவன. உலக வாழ்க்கையிலே, வாழ்க்கை முறைகளிலே நாம் செய்கிற செயல்கள் எல்லாவற்றையும் ஒரு வரையறைக்குள் வைப்பதற்கு, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு மனித இனத்திற்கு சட்டம் தேவைப்படுகிறது. அந்த சட்டம் இல்லாத சமூகம் ஒரு சீர்கெட்ட சமுதாயமாக மாறிவிடும். எல்லாமுடைய வாழ்க்கை முறைக்கும் சட்டம் தேவைப்படுகிறது. ஆக இந்த சட்டங்கள் சாதாரண மனிதர்களுக்கு இருப்பதை விட மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக தீவிரமான மனநோய் உள்ளவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறது. அந்த தீவிரமான மனநோயாளிகள் மற்றவர்களுடைய கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்காகவும், அவர்கள் நல்ல முறையிலே வாழ்க்கையை வாழ்வதற்காகவும், அவர்கள் மற்றவர்களுடைய துன்புறுத்தலுக்கு ஆளாகாமல் இருப்பதற்காகவும் சட்டங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பை அளிக்கிறது. ஆக மனநலம் சார்ந்த சட்டம் என்பதை ஃபரன்சிக் சைக்காட்ரி என்று சொல்லுவோம், சட்டம் சார்ந்த மனநலத்துறை. ஆக இந்த
ஏன் இவர்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பான சட்டங்கள் வேண்டும் என்றால், தீவிரமான மனநோய், நான் இங்கு குறிப்பிடுவதெல்லாம் பெரும்பாலும் தீவிரமான மனநோய்கள் தான். அதாவது சாதாரண மனநல பாதிப்பு உடையவர்கள் அல்ல, தீவிரமான நாள்பட்ட மனநோய் உள்ளவர்களுக்குத்தான் இந்த சட்டங்கள் தேவைப்படுகிறது. ஒரு மனிதன் தான் செய்கிற செயல் என்னவென்று தெரிந்து செய்கிறான். அவன் தெரிந்தே செய்யும் பொழுது அதனுடைய காரியங்களுக்கு அவனே பொறுப்பாகிறான். ஆனால் தீவிரமான மனநோய் உள்ளவர்கள் தான் செய்கிற செயல்கள் என்னவென்று தனக்குத்தானே தெரியாதவனாக இருக்கிறான். அந்த செயலின் வீரியம் என்ன, அதை ஏன் செய்கிறோம், அது செய்வது சரியா தவறா, அதன் விளைவுகள் என்ன, இவைகளை பற்றியெல்லாம் அவன் புரிந்து கொள்ள முடியாதவனாக, அறிந்து கொள்ள முடியாதவனாக, எண்ணி பார்க்க முடியாதவனாக அவனுடைய சிந்தனை செயலிழந்து கிடக்கிறது. அதன் காரணமாக அவன் செய்கிற செயல்கள் சில நேரங்களிலே சட்டத்துக்கு புறம்பானதாக இருக்கக்கூடும். மனநலம் பாதித்தவர்கள் பல நேரத்தில் திடீரென்று பார்த்தால் வெறிகொண்டு அடைவார்கள். எல்லோரும் அல்ல, மனநலம் பாதித்தவர்கள் எல்லோருமே ஏதோ வெறிகொண்டு அடைவார்கள், அதிக ஆபத்துக்குள்ளாக்குவார்கள் என்று அர்த்தமல்ல. வெகு சிலர்தான் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று 100 பேரை சொன்னால் ஒரு 3, 4, 5% தான் இந்த வட்டத்துக்குள்ளே வருவார்கள். அவர்கள் சில நேரங்களிலே தங்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியவர்கள். எப்படி என்றால், தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்வார்கள், அல்லது தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்து கொள்ளுகிற நிலைக்கு வருவார்கள். அவருடைய சிந்தனை கோளாறு காரணமாக, அவர்களுடைய மன வருத்தத்தின் காரணமாக, அவர்களுடைய காதிலே கேட்கின்ற மாய ஒலிகளின் கட்டளைக்கு இணங்க தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிற, தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு போவார்கள். அல்லது திடீரென்று மற்றவர்கள் மேல் சந்தேகப்பட்டு யாரோ வருகிறார்கள், அவர்களை நம்மை தாக்கத்தான் வருகிறார்கள், நமக்கு எதிராக ஏதோ சதி நடக்கிறது என்கிற காரணமில்லாத கற்பனை எண்ணங்களினால் அவதிப்பட்டு கொண்டு மனச்சிதைவு நோய் போன்ற நிலைவு நோயினால் அவதிப்படுபவர்கள், இம்மாதிரி காரணமில்லாத கற்பனை எண்ணங்கள், யாரோ நமக்கு தொடர்ந்து வருகிறார்கள், நம்மை சுற்றிலும் ஏதோ ஒரு வேவு நடக்கிறது என்பதாக நினைத்து கொண்டு மற்றவர்களை திடீரென்று தாக்க முற்படுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் செய்கிற செயல் சரியா தவறா என்று நிர்ணயிக்க முடியாதவர்கள். ஆகவே சட்டத்தின் முன்னால் இவர்களை பார்க்கும் பொழுது, அந்த செயலை அவர்கள் செய்யும் பொழுது தான் செய்கிற செயல் சரியா தவறா என்று பகுத்துணர முடியாதவர்கள், அந்த செயலினுடைய பின்விளைவுகளை பற்றி அறிய முடியாதவர்கள். ஆகவே இவர்கள் சட்டத்தின் துணையோடு அந்த குற்றம் புரிந்ததற்கான தண்டனையிலிருந்து விலக்களிக்கப்படுவார்கள், அல்லது தண்டனை மிக குறைவாகவே கிடைக்கும். ஆக தீவிரமான மனநோயாளிகள் செய்கிற குற்றங்கள் மற்றவர்கள் சாதாரண மனிதர்கள் செய்கிற குற்றங்களைப் போல கருதப்பட மாட்டாது நீதிமன்றங்களிலே. அவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுவிப்பு கிடைக்கும். ஒரு மனநலம் பாதித்தவர், மனநோயினால் தீவிரமாக பாதிக்கப்பட்டவர் ஒரு கொலை செய்துவிட்டால் கூட, அந்த கொலை நடக்கிற நேரத்திலே அவர் மனநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால், தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாத ஒரு நிலையிலே இருந்தால், தான் செய்வது சரியா தவறா என்பது புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தால், அவர் செய்கிற குற்றம் குற்றமாக கருதப்பட மாட்டாது. அவர் அந்த மனநோய் பாதிப்பினால் ஏற்பட்ட விளைவுகளினால் செய்ததாக ஆறி அவருடைய குற்றத்திலிருந்து அவர் விடுவிக்கப்படுவார். அவருக்கு தண்டனை அதிகம் இருக்காது, சில நேரத்திலே தண்டனையே இருக்காது. ஆனால் அதை அறிவுபூர்வமாக அதை நிரூபிக்க வேண்டும். இதைத்தான் கிரிமினல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்வார்கள். இந்திய சட்டப்படி 84 IPC என்று சொல்வார்கள். அதன்படி பார்த்தால் ஒரு நபர் தனக்கு தெரியாமலே தான் செய்கிற செயல் சரியா தவறா என்று புரியாமல் ஒரு குற்றம் அளித்தால் அவன் செய்வது குற்றமாக கருதப்பட மாட்டாது. இது ஒரு புறம். இதைத் தவிர நிறைய சிவில் சம்பந்தமான சட்டங்கள், சாதாரண சட்டங்கள் நிறைய உள்ளன. உதாரணமாக ஒன்று எடுத்துக்கொண்டால், ஒரு தீவிரமான மனநோயினால் அல்லது ஒரு நெருக்கடியான மனநோயினால் அதிக அளவு பாதிக்கப்பட்டு கொண்டிருவர் தன்னுடைய சுய நினைவுப்படி, தன்னுடைய சுய சிந்தனைப்படி அவர் ஒரு உயில் எழுத முடியாது. உயில் என்று சொன்னால் தன்னுடைய சொத்துக்களை யாருக்கு எழுதி வைக்கலாம் என்கிற நிலையை தெரியாதவராக இருக்கிறார். தன்னுடைய சொத்துக்கள் எது என்றே அவர்களுக்கு புரியாதவர்களாக இருக்கலாம். தனது சொத்துக்கள் யாருக்கு போய் சேர வேண்டும் என்று அறியாதவர்களாக இருக்கலாம். தனக்கு யார் வேண்டியவர்கள், உறவினர்கள் யாருக்கு எழுதி வைக்க வேண்டும் என்று தெரியாதவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் உயில் எழுதினால் அது செல்லாது சட்டப்படி. ஆகவே யாராவது அப்படி எழுதி வாங்கிவிட்டாலும் கூட
இவர் மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது தீவிரமான மனநோய் உடையவராக இருந்த காரணத்தினால் அவர் எழுதி வைத்து விட்டார், அது செல்லாது என்று வழக்கு தொடுத்தால் அது செல்லாது. இது டெஸ்டமெண்ட்ரி கெப்பாசிட்டி என்று சொல்வார்கள். அந்த உயில் எழுதுகிறது தன்னுடைய சொத்து தானே சம்பாதித்தால் கூட அவர் மனநோயினால் தீவிரமாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் தன்னுடைய இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு சட்டம் பாதுகாப்பளிக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தால் இந்தமாரி மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், நான் சொல்வதெல்லாம் தீவிரமான மனநோய், திரும்ப திரும்ப சொல்கிறேன், தீவிரமான மனநோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட முடியாது. ஒரு கான்ட்ராக்ட், ஒரு பிஸ்னஸ் இன்னொருவரோடு சேர்ந்து ஒப்பந்தம் போட முடியாது. அந்த ஒப்பந்தம் செல்லாததாகிவிடும். அந்த அவர் தீவிர மனநோயினால் பாதிக்கப்பட்டார் என்று நிரூபிக்கப்பட்டால் அது செல்லாததாகிவிடும். அடுத்தபடியாக இன்னும் சொல்லப்போனால் தீவிரமான மனநோய் இருப்பவர்கள் தேர்தலில் நிற்கவே முடியாது. அதை நிரூபித்தால் ஓட்டு போட முடியாது. ஒரு மனநோயாளி தீவிரமான மனநோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தால். அதே போல் திருமண வாழ்விலையும் ஈடுபடுவதற்கு, மன வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம், இட்ஸ் எ கான்ட்ராக்ட். இந்தமாரி திருமணம் செய்து கொள்வதில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகிற ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் இருவரும் மனநலத்தோடு இருந்தால்தான் சரியாக செய்ய முடியும். இதிலே ஒருவர் மனநலம் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஒப்பந்தம் செல்லாததாகிவிடும். அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டதை மறைத்து வைத்து, தீவிரமான மனநோய் இருப்பவர்கள் மறைத்து வைத்து யாருக்காவது திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணமே செல்லாததாகிவிடும். ஆக இப்படி திருமண வாழ்க்கை என்பதை பல்வேறு விதமான ஒரு சட்டங்கள் இந்தியாவிலே கட்டுப்படுத்துகின்றன. இந்துக்களுக்கு ஒரு சட்டம், முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம், பார்சிகளுக்கு ஒரு சட்டம். இது தவிர ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் என்று சொல்வார்கள், சிறப்பு மன வாழ்க்கை சட்டங்கள். குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே எல்லாம் பெரியார் ஆரம்பித்து வைத்த சுயமரியாதை திருமணங்கள், வாழ்க்கை ஒப்பந்தங்கள், அவையெல்லாம் சட்டப்படி இன்றைக்கு செல்லுபடியாகும். கோயிலே வைத்து தான் செல்ல வேண்டுமல்ல, புரோகிதர் வைத்து தான் செல்ல வேண்டுமல்ல, அல்லது முஸ்லீம் முறைப்படி செய்ய வேண்டுமல்ல. இந்த சிறப்பு மனநல சட்டங்கள், சிறப்பு திருமணங்களும் சட்டத்துக்கு உட்பட்டது. ஆக இப்படிப்பட்ட மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் அவன் மனநலம் பாதித்தவனாக இருந்தால், அதுவும் தீவிரமான மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் சட்டம் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும். தீவிரமான மனநோய்களை பாதுகாப்பதற்கென்றும் அவர்களை எப்படி மருத்துவமனையிலே சேர்ப்பது, எப்படி அவர்களுக்கு ஒரு துணையாக மேனேஜரையோ இல்லை கார்டியனையோ அவர் நியமிப்பது, அவர்களை எந்த மாதிரி அவர்களுடைய உரிமைகளை எப்படி பாதுகாப்பது, அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் உண்டு என்பதை அணுவதற்காக இந்தியன் மென்டல் ஹெல்த் ஆக்ட் என்று இருக்கிறது. இப்பொழுது அது வெகு சீக்கிரத்திலேயே மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் என்று மாறப்போகிறது. மனநல பாதுகாப்பு சட்டம் என்பது இந்தியாவிலே இப்போ கூடிய சீக்கிரம் வரப்போகிறது புதிய சட்டமாக. இதுபடி பார்த்தால் மனநோய் பிடித்தவர்கள் எல்லோருக்கும், மனநோயாளிகள் எல்லோருக்கும் ஒரு பாதுகாப்பான நிலை இந்தியாவிலே நிலவி வருகிறது என்பது கண்கூடு. அவர்களை அவ்வளவு சீக்கிரமாக யாரும் ஏமாற்றி விட முடியாது. அவர்களுடைய உரிமையை பறித்து விட முடியாது. இவர் மனநோயாளி தானே, என்ன செய்ய முடியும் என்று செய்துவிட முடியாது. சட்டம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது என்பதை தெரிந்து கொண்டு மனநோயாளிகளுக்கும் இந்த நாட்டிலே சட்டத்தின் மூலமாக பாதுகாப்பு இருப்பது என்பதை உணர வேண்டும்.